1957 முதுகுளத்தூர் கலவரம் நடக்கிறது. இந்த கலவரத்திற்கு தேவர்தான் காரணம் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது அரசாங்கம் பின்வருமாறு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளை அப்படியே நான் காணொலி வடிவில் தருகிறேன். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பொய் என்று பிற்காலத்தில் தேவர் அவர்கள் விடுவிக்கப்பட்டார். இந்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் எம்பி கடந்த பல வருடங்களாக ஆட்சேபகரமான பிரசங்கங்கள் மூலமும் வகுப்பு உணர்ச்சியை கிளறி வருவதோடு மக்களை பலாத்கார சம்பவங்களுக்கு தூண்டிவிட்டு வந்திருக்கிறார். கீழே கண்ட சம்பவங்கள் அதற்கு ஆதாரங்களாகும். 1. 12/5/1956 மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் ஸ்ரீ தேவர் பேசிய போது இன்னும் 6 மாதங்களுக்குள் இந்தியா பிரிட்டன் காமன்வெல்த் உறவிலிருந்து விலகிவிட வேண்டும், தவறினால் காங்கிரஸ் கட்சியை இந்தியாவின் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியேற்றி அகில இந்திய ரீதியில் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று ஃபார்வர்ட் பிளாக் சார்பில் இந்திய பிரதமருக்கு அறிவிப்பாக குறிப்பிட்டார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு அவர் ஸ்தல தலைவர். 2. 17/4/1957 அவர் சாயல்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய போது நெறி தவறிய வியாபாரத்தின் மூலம் நாடார்கள் பெரும் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள். பொதுமக்கள் யாரும் நாடார்களோடு எவ்வித வர்த்தக தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களது கடைகளில் சாமான்கள் வாங்குவதையும் நிறுத்திவிடுங்கள். கடந்த ஜூலை மாத கடைசியில் விருதுநகரில் ஒரு சதி உருவாகி இருக்கிறது. நாடார் இன தலைவர்கள் ரகசியமாக கூடி அக்கூட்டத்தில் அரிஜனங்களின் ஒரு பகுதியினரை கூட்டிக் கொண்டு போய் அவர்களை மறவர்களோடு மோதும்படி போதித்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார். 3. 1957 ஜூன் 14 அபிராமம் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில், தவறான முறைகள் மூலம் எனக்கு எதிராக போலீஸ் எதுவும் செய்தால் போலீசார் செய்யும் முறைகளின்படியே அவர்களுக்கு பதில் அளிக்கப்படும் என்று போலீஸ் அதிகாரிகளை எச்சரித்தார். 4. 1957 ஜூன் மாதம் 10 திருபுவனம் புதூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, எனது தொகுதியில் எனக்கு செல்வாக்கு இல்லை என்று காட்டுவதற்காக காங்கிரஸ்காரர்கள் பொறுக்க முடியாத பல அக்கிரம வழிகளை கையாளுகிறார்கள். அந்த அக்கிரமங்கள் அளவுக்கு மீறி வருமானால் காஷ்மீருக்கு பதிலாக முதுகுளத்தூரிலே ஒரு 3வது உலகப் போரை தொடங்க நான் தயாராக நேரும் என்று பயமுறுத்தி பேசினார். சமீபத்தில் முதுகுளத்தூர் தாலுகாவில் ஹரிஜனங்களுக்கும் மறவர்களுக்கும் இடையே வளர்ந்தோங்கி வரும் வகுப்பு வளர்ச்சிக்கு அவரின் நடவடிக்கைகளே பொறுப்புகள் என்பதற்கான ஆதாரங்கள் பின்வருமாறு. ஆதாரம் 1. 1957 செப்டம்பர் 10 ராமநாதபுரம் கலெக்டரால் முதுகுளத்தூரில் ஒரு சமாதான மாநாடு கூட்டப்பட்டது. அக்கூட்டத்தில் அரிஜனங்கள் சார்பில் ஸ்ரீ இம்மானுவேல் பேசினார்.